வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போல்கா ஆடியோவில் இருந்து டவர் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டவர் ஸ்பீக்கரில் என்னென்ன மாடல் அவைலபிள் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டாக் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல்கா ஆடியோட ஸ்டாக் அப்டேஷன் வித் ஸ்பீக்கர் பேக்கேஜ் எல்லாமே ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது தொடர்ந்து ஒரு போல்கா ஆடியோடைய டவர் ஸ்பீக்கர் மட்டும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை அப்டேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே தனித்தனியாக மேக் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து வீடியோஸ் நிறைய போகிற மாதிரி இருக்கிறதுனால ஒன்லி டவர் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் எடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்ப எலாபரேட்டாக போகாமல் ஒரு ஓவராலான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதா பார்த்துடலாம் அப்படின்றதா இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து போல்கா ஆடியோ டவரில் இருந்து பேசிக் வெர்ஷனான போல்கா T50 இருந்து அதுக்கு அடுத்த வெர்ஷனான MXT60, MXT70 அண்ட் சிக்னேச்சர் சீரியஸில் வரக்கூடிய ES50 அண்ட் ES55 இந்த சீரியஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட டவர் ஸ்பீக்கரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஒரு ஓவரலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போல்கா T50 பொறுத்த வரைக்கும் 3 drives 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் எல்லாருக்குமே தெரிஞ்சது. 6.5 இன்ச்சஸில் 2 பேசிவ் ரேடியேட்டர், சேம் ஒரு 6.5 இன்ச்சஸில் ஒரு மிட் ஊஃபர் வித் 1 இன்ச்சஸில் சில் டவுன் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதனுடைய பவர் அப்படின்னு பார்க்கும்போது 150 வாட்ஸ் பவர் வித் 8 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் வெர்ஷனில் வரக்கூடிய டவர் ஸ்பீக்கர். பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது வந்து நல்லாவே இருக்கும். ஒரு 2-wayல வரக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ன்றதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து இந்த டவர் ஸ்பீக்கர்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து போல்கில் வந்து MXT60 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ MXT60 பொறுத்த வரைக்கும் சேம் 4 டிரைவில் வரக்கூடிய 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் தான். சேம் இதில் வந்து 6.5 இன்ச்சஸில் பைலேமினேட்டட் பண்ணப்பட்ட ஒரு பேப்பர் கோன் ஊஃபர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டெரி லைனில் வந்து ஒரு 1 இன்ச்சஸில் சில் டவுன் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சேம் T50 மாதிரியே வந்து இந்த டவர் ஸ்பீக்கர்லேயுமே வந்து நமக்கு 6.5 இன்ச்சஸில் 2 பேசிவ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷனுக்காக. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் இந்த T50 காட்டிலும் இதிலிருந்து வரக்கூடிய ஆடியோ கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து பெட்டராகவே ஃபீல் ஆகும் இந்த XT60 பொறுத்த வரைக்கும். ஸோ XT60 பொறுத்த வரைக்கும் 8 ohmஸில் 150 வாட்ஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் டவர் ஸ்பீக்கர் வேணும் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த XT60 வந்து ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு XT சீரியஸை முடிச்சிடலாம். ஸோ XT சீரியஸில் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட XT70 இருக்குது. XT70 டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் எண்ட் டவர் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். 200 வாட்ஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க 8 ohms இம்பிடன்ஸில். அண்ட் இதுலேயுமே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் வந்து 5 drives கொடுத்துட்றாங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷனுக்காக. 8 இன்ச்சஸில் 2 பேசிவ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6.5 இன்ச்சஸ் பேசிவ் ரேடியேட்டரில் வரக்கூடிய பேஸை காட்டிலும் 8 இன்ச்சஸில் பேசிவ் ரேடியேட்டர் கொடுக்கும்போது இன்னும் பேஸ் வந்து நமக்கு எஃபர்ட்லெஸ் வந்து பேஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸில் லேமினேட்டட் பண்ணப்பட்ட பேப்பர் கோன் ஊஃபர் வந்து டிரைவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 இன்ச்சஸில் டெரி லைன் டோம் டியூட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாலிடாகவும் நல்ல ஒரு ப்ராடான ஒரு வெயிட்டான ஒரு தேட்ரிக்கல் ஃபீல் பண்ண போகிறீங்க, அரல்ஸ் எனக்கு ஒரு ஹெவியான வெயிட்டான டவர் ஸ்பீக்கர் வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த XT70 வந்து ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இது வந்து XT சீரியஸில் இருக்கக்கூடிய 2 பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ES50 அண்ட் 55 அவைலபிளாக இருக்குது. ES60 வந்து ஆர்டர் பேஸில் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ES50 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு வந்து 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் அண்ட் பவர் போர்ட் டெக்னாலஜியில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்க்கும்போது 150 வாட்ஸ் 8 ohms பவரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 5.5 இன்ச்சஸில் 2 மிட் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 1 இன்ச்சஸில் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ பாஸ் த்ரோ பண்ணக்கூடிய ஒரு டோம் டியூட்டரை வந்து இவங்க இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பேஸ் அண்ட் பஞ்ச் வந்து இந்த டவர்லேருந்து வரதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ES-லேருந்து 55. ES55 பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு 200 வாட்ஸ் பவரில் 8 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு யூஸ்டு பேக்கேஜ் வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய ஆடியோ கிளாரிட்டி வந்து டெமோ ரூமில் போட்டு செக் பண்ணியிருந்தோம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெமோ காமிக்கிறதுக்காக. பர்ஃபெக்டான அவுட்புட் வந்து ஒரு ஃப்ரண்ட் சேனல்லேருந்து வர பேஸ் வந்து இந்த ES55ல ரொம்பவே ஒரு ஹார்ட் பேஸ் வந்து நம்மளால இந்த ES55ல வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ES55 பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 வாட்ஸ் 8 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான டவர் ஸ்பீக்கர்னே சொல்லலாம். அண்ட் இதுக்குமே வந்து பவர் போர்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 5.5 இன்ச்சஸில் 2 மிட் ஊஃபர் ப்ளஸ் வந்து 1 இன்ச்சஸில் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ பாஸ் த்ரோ பண்ணக்கூடிய டியூட்டர் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரலான ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம
இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். போல் டவர் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து நம்மகிட்ட பிராண்ட் நியூ கண்டிஷனில் வித் வாரண்டியோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்டு இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.